2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஷாதிக் பாட்ஷாவை ஆர் ராசாவின் மைத்துனர் மற்றும் முன்னாள் உளவுத்துறை அதிகாரி ஜாஃபர் சேட்டுடன் இணைந்து கொலை செய்ததாக இளைஞர் ஒருவர் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரும் மத்திய தொலைத்தொடர்பு துறை முன்னாள் அமைச்சருமான ஆர் ராசாவின் நெருங்கிய நண்பர் ஷாதிக் பாட்ஷா கடந்த 2011ஆம் ஆண்டு மர்மமான முறையில் உயிரிழந்தார். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் திருச்சி பத்திரிகையாளர் மன்றத்தில் நேற்றிரவு திடீரென செய்தியாளர்களை சந்தித்த அரியலூர் மாவட்டம் ஐயூரை சேர்ந்த பிரபாகரன் என்பவர் தான் தமிழர் நீதி கட்சியின் தலைவர் சுபை இளவரசனின் உதவியாளர் என்றும் ஆர் ராசாவின் மைத்துனர் பரமேஷ்குமார் முன்னாள் உளவுத்துறை அதிகாரி ஜாஃபர் சேட் ஆகியோருடன் சேர்ந்து ஷாதிக் பாட்ஷாவை கொலை செய்ததாகவும் திடுக்கிடும் தகவலை வெளியிட்டார். தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதால் இந்த ரகசியத்தை தற்போது வெளியிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவர் இறந்த அன்னைக்கு முதல் நாள் சாயந்தரம் 5 மணிக்கு எங்கள் அலுவலகத்துக்கு குமார் வந்தாப்புல, பரமேஷ்குமார் ராஜாவோட மச்சினை. அவர் வந்தாப்புல கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் எங்கள் அலுவலகத்தில். அதுக்கு பிறகு 2 பேரும் காரில் கிளம்பி போனோம். போகும்போது சொன்னாப்புல ஷாதிக் பாட்ஷா இதே மாதிரி சிபிஐயில் எல்லா உண்மையும் சொல்லிட்டு ராஜாவை பற்றி நான் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டாப்புல. அவர் இருந்த பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கதையை முடிக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. நம்ம எப்போதும் போகிற மாதிரி நான் கூடவே போனேன். போகும்போது எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தவன். எனக்கு வாழ்க்கையில் என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாம் கொஞ்சம் பணக்காரங்க, நான் மட்டும் கொஞ்சம் வறுமையில் வாழ்ந்தவன். எனக்கு சின்ன வயசுலேருந்து பணம் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்தது. அதனால் நான் அங்கே போகும்போது நைட்டு விடிய அங்கே போகும்போது அலுவலகத்தில் ஏற்கனவே கிரீன் ஹவுஸ் ப்ரொமோட்டர் ஸ்ரீநகரில் உள்ள அலுவலகத்தில் ஏற்கனவே ஜாஃபர் சேட்டு அப்புறம் ஷாதிக் பாட்ஷா அவங்க 2 பேர் இருந்தாங்க. அதுக்கு கீழே அவங்களோட ஜாஃபர் சேட்டோட அவங்க கூட போலீஸ்காரங்க எல்லாம் கீழே இருந்தாங்க. அதுக்கு பிறகு மேலே ஒரு 2 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் வெளியில் உட்காந்துருந்தேன். அப்போ 2 மணிக்கு டீ கேட்டாங்க. டீ வச்சு அவங்க அலுவலகத்தில் டீ வச்சு கொடுத்துட்டு கதவு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். ஷாதிக் பாட்ஷாவை ஜாஃபர் சேட் பக்கத்தில் உட்காந்தவர் ஏஞ்சி கழுத்தில் பக்கத்தில் இந்த துண்டை போட்டு கழுத்தை போட்டு நெரிச்சாவில். நான் உடனே காலை பிடிச்சிக்கிட்டேன். உடனே கீழே தள்ளி குமார் கீழே தள்ளி உடம்புல ஏறி உட்காந்துட்டு கழுத்தில் காலை வச்சு ஒரே மிதிச்சு அவித்துனாவில். ஒரு 5 நிமிஷத்தில் உயிர் போயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஷாதிக் பாட்ஷாவை குமார் நானும் கிளம்பிட்டோம். எங்கள் அலுவலகத்தில் கொண்டு என்ன குமார் விட்டுட்டு அவர் அப்புறம் போயிட்டாப்புல. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் அப்போதைய மத்திய அமைச்சர் ஆர் ராசா சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் துப்பு துலக்க ஆர் ராசாவின் நண்பரும் கிரீன் ஹவுஸ் ப்ரமோட்டர்ஸ் நிர்வாகியுமான ஷாதிக் பாட்ஷாவிடம் விசாரணை நடத்த சிபிஐ நடவடிக்கை மேற்கொண்டிருந்தது. இந்த சூழலில் கடந்த 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தனது வீட்டில் ஷாதிக் பாட்ஷா பிணமாக கிடந்தார். அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட நிலையில் திமுக புள்ளிகளின் அழுத்தத்தின் பேரிலேயே அவர் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியது. இந்த நிலையில் பிரபாகரன் அளித்துள்ள இந்த பேட்டி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.